Hello friends, welcome to Happy Experiment. நாம இன்னைக்கு பார்க்க போறது Nataraj பென்சிலும் Apsara பென்சிலோட டிஃபரன்ஸ் என்ன, சோ அதோட கம்பேரிசன் எல்லாம் பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா Nataraj பென்சில் பார்த்தறலாம். Nataraj பென்சில் பாத்தீங்கன்னா வந்து 10 பென்சில் நமக்கு வந்து ஒரு 50 ரூபாய் கொடுக்குறாங்க பாக்கெட்ல. சோ இதே Apsara பார்க்கறப்ப 10 பென்சில் பாத்தீங்கன்னா வந்து 60 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ அது போக பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே வந்து எரேசர் அதே மாதிரி ஷார்ப்பனர் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Natarajல இதுல வந்து இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. Apsara பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ வந்து நியூவா வந்திருக்கிற பிராண்ட். சோ Natarajங்கிறது நம்ம ரொம்ப நாள் பிடிச்ச யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியுமே வந்து ஹிந்துஸ்தான் பென்சில் லிமிடெட் கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. சோ ரெண்டு பிராண்டுமே வந்து அது ஒரே மேனுஃபேக்சர் தான், டிஃபரண்ட் பிராண்ட் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வந்து பிளாட்டினம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா டார்க் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு பென்சில் பொறுத்த வரைக்கும் நான் டாக்ஸிக் தான். நெக்ஸ்ட் நாம இந்த Natarajையும் Apsara டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது வந்து நல்ல பென்சில் அப்படின்னு வந்து பார்த்தறலாம். சோ நெக்ஸ்ட் நாம ரைட்டிங் டெஸ்ட் பார்த்தறலாம். ரைட்டிங் டெஸ்ட்ல நாம எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா Nataraj பென்சில் எடுத்துக்கலாம். I know you told your friend you're not okay. Next நம்ம Apsaraல எழுதி பார்க்கலாம். Tell me what's wrong. சோ டிஃபரன்ஸ் பாருங்க, Apsaraல கொஞ்சம் டார்க்காவும் இருக்குது, அதே மாதிரி வந்து அந்த thickness பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. சோ நெக்ஸ்ட் நம்ம Nataraj பென்சில் வச்சு ஷேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து Apsaraல பார்க்கலாம். சோ ரெண்டுலயும் பார்க்கறப்ப நமக்கு வந்து Apsaraல கொஞ்சம் டார்க்கா வந்திருக்கு ஷேடிங். சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த காயின் வச்சு வந்து ஷேட் பண்ணி பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Nataraj எடுத்துக்கலாம். சோ அதே காயின்ல நாம Apsara ட்ரை பண்ணி பார்த்தறலாம். சோ ஷேடிங் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டார்க்கா வந்து Apsaraல வந்திருக்கு. இம்ப்ரஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து Natarajல வந்து நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பென்சில் வந்து எவ்வளோ தீருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் வந்து சேம் ஹைட் தான். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கலாம். இந்த டைமென்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷார்ப் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஷார்ப்னர் வந்து ஒரே ஷார்ப்னர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ரெண்டுக்குமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை ஷார்ப் பண்ணுறப்போ வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும்னா இந்த பென்சில் வந்து எவ்வளோ லைஃப் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ ஷார்ப்னர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒரே டைப் ஆஃப் ஷார்ப்னர் தான், ரெண்டுமே வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கரெக்டாக அந்த இது வரைக்கும் நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த லைன் வரைக்கும் நம்ம ஷார்ப் பண்ணியிருக்கோம். ஸோ டஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதே வந்து நாம் Nataraj பென்சில் எடுத்துக்கலாம். Yeah, I'm about to fade away cuz every time I wake up I feel like it's Monday. So Nataraj பென்சில் எடுத்துறோம். சோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கு கம்பேர் பாருங்க. சோ இப்போ இதுல வந்து நமக்கு இது வந்து அதிகமா வந்து மூஞ்சிருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படினா கம்மியா தான் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இதோட குவாலிட்டி பாருங்க, இந்த குவாலிட்டி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த Apsara எடுத்துட்டீங்க அப்படினா இதோட வுட்டோட குவாலிட்டி நிறைய நல்லாவே இருக்கு. ஏன்னா இதையும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படினா இது வந்து சீக்கிரமே வந்து உடைஞ்சிருது. இது பாத்தீங்க அப்படினா நமக்கு அந்த அளவுக்கு இல்ல, இது நல்லா இருக்கு. சோ அப்போ வந்து நமக்கு லைஃப்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து Apsara தான் வந்து நமக்கு லைஃப் வந்து நிறைய வரும். ஸோ நிறைய வந்து உங்களால் எழுத முடியும். இதே வந்து நம்ம Nataraj எடுத்துட்டிங்கன்னா கம்மியாக தான் வந்து எழுத முடியும். அதே மாதிரி ஷார்ப் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போது ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் தான் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது அதிகமாக உடஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வச்சிருக்கோம். ஸோ ஈக்குவலாக வச்சிருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த Apsara பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டுமே வந்து ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி டஸ்ட்டு நம்ம ஷார்ப் பண்ணுறப்ப டஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு Apsaraல கம்மியாக வந்திருக்கு, இதே Natarajல வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நம்மளோட இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து அதிகமாகவும் இது கம்மியாகவும் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம செய்வரப்போ நமக்கு வந்து லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா Apsara வந்து நிறையா கிடைக்கும், இது வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா Apsara அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்து வந்து பிடிச்சி எழுதுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மூத் வந்து கம்மியாக இருக்குது, பட் Apsara வந்து நமக்கு ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிடிச்சி எழுதுறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது இந்த Apsara. இதே வந்து இங்கே பிடிச்சி எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து Nataraj வந்து சூட்டபிள் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபயரிங் டெஸ்ட்டில் வந்து எது பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபயர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயிண்ட் வந்து சீக்கிரம் ஃபயர் ஆயிரும். Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up. ஸோ ரெண்டுமே வந்து எரியுது, இங்கே பாருங்கள். ஸோ எப்படியுமே வுட்டு தான், ஸோ அதனால் கண்டிப்பாக எரியும்.
thoughts sitting in an ashtray. I'm sorry. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடராஜ் தான் பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து அப்சராவில் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து விரிசல் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் அப்சராவில் வந்து இவ்வளோ தூரம் விரிசல் வந்திருக்கு. ஆனால் வந்து நடராஜில் இந்த அளவுக்கு தான் வந்து விரிசல் வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்போ வந்து இதில் பாஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடராஜ் தான். நெக்ஸ்ட்டாக நாம் இந்த 2 பென்சிலை வந்து ட்ராப் டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 3 feet ஹைட்டில் இருந்து 2 பென்சில் ட்ராப் பண்ணும்போது டிப் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடராஜில் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை. பட் இதே பார்த்தீங்கன்னா அப்சராவில் வந்து டிப் வந்து உடஞ்சிருக்குது. ஸோ இதில் வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து நடராஜ் தான் வந்து டிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வெயிட் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நடராஜோட வெயிட் பார்க்கலாம். ஸோ 5 கிராம் வந்து நமக்கு வருது. இதே வந்து நம்ம அப்சரா அடுத்தது பார்க்கலாம். அப்சராவோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 6 கிராம் வந்து வருது. ஸோ 1 கிராம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நியூ பென்சில் தான். அதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதிட்டு நம்ம எரேஸ் பண்ணி பார்க்கலாம். எது வந்து நமக்கு ஈஸியாக எரேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதுகிறோம் ஹேப் எக்ஸ்பிரிமெண்ட். இதே வந்து நம்ம நடராஜில் எழுதலாம். Let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me. இப்போ இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எது வந்து நமக்கு வந்து நல்லா எரேஸ் ஆகுதுன்னு ஒரு எரேசர் எடுத்திருக்கோம். ஸோ எரேஸ் பண்ணுறப்போ Such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby I have a taste. All the high எரேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சரா எழுதுனது கொஞ்சம் நல்லாவே எரேஸ் ஆகுது. இதே வந்து நம்ம நடராஜில் எழுதுனது எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த நடராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக எழுதலைனாலும் நமக்கு வந்து ரொம்ப தின்னாக எழுதுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஷன் விழுகுது. இதே வந்து அப்சரா எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல போல்டாக எழுதுது. அதனால் வந்து இம்ப்ரெஷன் கம்மியாக விழுகிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ரப் பண்ண முடியுது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழுத்தி எழுதியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஷேட் மட்டும் பண்ணலாம். ஷேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழிச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து எரேஸ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ இதை வந்து ஷேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம நடராஜில் ஷேட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ரப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்சரா வந்து நமக்கு தெளிவாக போயிருச்சு. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு போயிருச்சு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சராவில் வந்து நமக்கு நல்லா தெளிவாக போயிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து நம்ம ஷேட் பண்ணுறப்போ வந்து ஈஸியாக போனாலும் நம்ம எழுதுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்சராவோட இந்த நடராஜ் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த ரப் பண்ணுறக்கு. அடுத்தது வந்து உடச்சி பார்த்துடலாம். ஸோ பிரேக் டெஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்சரா உடச்சி பார்க்கலாம். அப்சராவை இப்படி உடைச்சிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இதை உடச்சி பார்க்கலாம். ஸோ எதுக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்குறோம்னு. இது ஈஸியாக உடையுது. அப்சரா வந்து சீக்கிரம் உடையல. இதில் லைட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்தாவே வந்து நமக்கு உடஞ்சிருது. பட் இது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு உடையில. அதே மாதிரி தனியாகவும் வந்து வரல. ஸோ இப்போ பாருங்கள் இது என்ன பண்ணிங்கனாலும் இந்தளவுக்கு தனியாக வந்து வரல. ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து உடஞ்சிருது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்சரா வந்து வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரம் உடையாது. இப்போ குழந்தைகளெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறப்போ வந்து அப்சரா கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து உடைக்க மாட்டாங்க. இதே வந்து இந்த பென்சில் வாங்கினீங்க நடராஜ் வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அடுத்தது இதுக்கு மேலே அடிச்சிருக்க இந்த பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. இதே வந்து நமக்கு அப்சராவில் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்ம உடச்சப்போ கூட வந்து அந்த பெயிண்ட் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து சீக்கிரம் வந்துடுது. நம்ம ஒரு கத்தி எடுத்து சுரண்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இதோட இது பெயிண்ட் வந்து வந்துடுது. இதை எடுத்து நீங்கள் ஈஸியாக புரண்டிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடுது. ஆனால் வந்து அப்சராவில் அந்த அளவுக்கு பெயிண்ட் வந்து நமக்கு போகலை. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்சரா தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ சேம் ரெண்டுமே வந்து ஒரே மேனுஃபேக்சரர் தான். ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து நடராஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த அப்சரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டார்க், அதுக்கப்புறம் வந்து எல்லா டெஸ்ட்லையுமே வந்து பாஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்சரா தான். இந்த ரெண்டு பென்சிலில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராண்ட் கம்பேரிசன்ஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.